டாஸ்மாக் தனியார் மயமாக்கப்படுதல். பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பாட்டு பாடின முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை சரி பண்ண முடியலன்னு ஒரு பெரிய விமர்சனமும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க. டாஸ்மாக் தனியார் மயமாகுதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே மக்களுக்கு பலன் தருமா? ஒரு அரசு மக்களை எப்படி குடிகாரன் ஆக்கலாம்? அரசே மக்களை குடிக்க சொல்லலாமா? அரசே மதுபானத்தை விற்கலாமா? நாங்க விற்கிற நீ யார் வேணாலும் வித்துக்கோ அப்படின்னு சொன்னா லாபத்துக்காக வரக்கூடிய தனியார் தமிழ்நாட்டில் சமீபமா மக்களிடையே பெரிய சலசலப்பு, ஒரு விவாதம், ஒரு பேசுபொருள் ஆகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா டாஸ்மாக் தனியார் மயமாக்கப்படுதல். இந்த தவேக அரசு அமைந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழல. முந்தைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திட்டங்களை தான் அவங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனமெல்லாம் இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பாட்டு பாடின முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை சரி பண்ண முடியலன்னு ஒரு பெரிய விமர்சனமும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க. அதுல ஒரு முக்கிய முடிவா இந்த டாஸ்மார்க்க தனியார் மயமாக்குறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா பெரிய அளவுல தகவல்கள் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் தான் இருக்கு. இந்த டாஸ்மாக் தனியார் மயமாகுதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே மக்களுக்கு பலன் தருமா? வணக்கம், இது திஸ் இஸ் தமிழ் நியூஸ் டு நரேட்டிவ். நான் இளந்திரையன். டாஸ்மாக் 2003ஆம் ஆண்டு அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் அதுவரை ஒழுங்குமுறையா இருந்தக்கூடிய அந்த நிறுவனம் முழுக்க முழுக்க அனைத்து மதுபான கடைகளையும் அரசே ஏற்று நடத்தக்கூடிய ஒன்றா மாற்றப்பட்டது. அதிலிருந்து இன்று வரை வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு நாடு, ஒரு அரசு மக்களை எப்படி குடிகாரன் ஆக்கலாம்? அரசே மக்களை குடிக்க சொல்லலாமா? அரசே மதுபானத்தை விற்கலாமா அப்படின்னு பெரிய விமர்சனம் இருந்தது. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த மதுபானத்தை தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிறது பெரிய அப்படியே பார்க்கும் பொழுது ஒரு என்ன ஒரு திட்டம், உனிமேல யார் அரசை குறை சொல்ல முடியும்? ஒரு மதுபானத்தை உனிமேல அரசை விற்காது இந்த ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். ஆனா இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முதல் பிரச்சனை, அந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 26,000 பேர் வேலை செய்யறாங்க. இந்த 26,000 பேருடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் முதல் பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படின்னா, இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அவங்க அரசாங்க வேலை, அரசாங்கத்தில் பணி செய்கிறாங்க, அதே சம்பளம், அதே மாதிரியான ஒரு வேலையை அரசு ஏற்படுத்தி தரணும், அவங்கள கைவிடக்கூடாது. இது ஒரு கோரிக்கை. இல்லாட்டி அது அந்த பணியாளர்கள் பக்கம் இருந்து பெரிய அளவில் ஒரு போராட்டம், பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய குடும்பம், அவங்கள நம்பி இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இன்னொன்று, மக்களுக்கு இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு தனியார் மயமாக்குதல் அப்படிங்கும்போது ஒரு தனியார் எதுக்காக உள்ள வருவான்? தனியாருடைய நோக்கம் என்ன? லாபம். தனியாருடைய நோக்கம் லாபம், அரசுடைய நோக்கம் சேவை. போக்குவரத்து துறை நஷ்டத்துல இயங்குது, மின்சாரத்துறை நஷ்டத்துல இயங்குதுன்னு அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்குது. அப்போ நஷ்டத்துல இயங்குனாலும் அது சேவைக்காக இயங்குது. அதுதான் அரசு. அரசு மக்கள் பணத்தை வச்சு செயல்படுது. தனியார் அப்படி கிடையாது. தனியாருடைய நோக்கம் லாபம். நீங்க ஒன்றும் இல்லை, இங்கிருந்து நம்ம கர்நாடகா போங்க, பாண்டிச்சேரி போங்க, ஆந்திரா தெலுங்கானா போங்க, அங்கெல்லாம் தனியார் மயமாக்கப்பட்ட மதுபான கடைகள் நிறைய இருக்கு. அங்கே எல்லாமே சின்ன சின்ன பேக்கெட்ல எல்லாமே மதுபானங்களை விற்குவாங்க. எதுக்காக? எப்படி எளிமையா மதுபானத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி அதை வியாபாரப்படுத்தணும், எப்படி லாபம் சம்பாதிக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். அப்ப முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கப்பட்டால் அது மதுவிலக்கு என்ற கொள்கைக்கு நேர்முரணானது. 2016 ஒரு முக்கிய கொள்கையா திமுக அரசு வைத்தது, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில வைக்கப்பட்டது, மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு. அதே 2016 தான் பீகார்ல மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு இன்று வரை நடைமுறையில் இருக்கு. ஒரு அரசு மதுபான கடையை மூடுது என்றால் அது முழுக்க முழுக்க மதுவிலக்கை அமல்படுத்தி தான் மூட வேண்டுமே தவிர, நாங்க விற்கிற நீ யார் வேணாலும் வித்துக்கோ அப்படின்னு சொன்னா லாபத்துக்காக வரக்கூடிய தனியார்
இன்னும் மக்களை குடிகாரனாக்குவான், சமூகத்துல சீர்கேடு ஏற்படும். இப்ப 12 மணிலிருந்து 10 மணி வரை கடை அப்படிங்கிறது விடிய விடிய நடக்கும். அது மிகவும் மோசமான ஒரு விளைவுகளை தான் தமிழ்நாட்டுல ஏற்படுத்தும். மதுவிலக்கு ஏற்படுத்துறதுல இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அரசுக்கான வருமானம் குறைய போகிறதா? அரசு வேறு வழியில வருமானத்தை ஈட்டுக்கான திட்டங்களை வகுக்கணும். அதுக்குதான் ஒரு மாற்று அரசா இந்த அரசை தேர்ந்தெடுத்திருப்பாங்க மக்கள். இதுவரை இருந்த அரசு இதை செய்யல, நீங்க செய்யுங்க. ஏன் மதுபானத்து மூலமா தான் வருமானம் வரணுமா? ஆண்டுக்கு 48,000 கோடி வருது, அதை வச்சுதான் அரசு இயங்கணுமா? வேற வழிகளை, வருமானத்தை பிரிக்கக்கூடிய வழிகளை உருவாக்குங்க. மதுபானத்தின் மூலமா வரக்கூடிய வருவாயில தான் அரசு நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது நிறைய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அந்த வருவாய் மக்களுக்காக செலவு செய்யப்படுது அப்படின்னா மீண்டும் அதே வருவாயை தான் மக்கள் கொண்டு வந்து ஏதோ ஒரு வகையில உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை டாஸ்மார்க்ல தான் போடுறான். அப்போ அதுக்கான ஒரு தீர்வை இந்த அரசு கொடுக்கணும். உடனே மதுவிலக்கு அமல்படுத்திட்டா சொல்லிடுவாங்க, ஐயோ கள்ளச்சாராயம் அதிகமாகிரும், சட்டவிரோதமான மது போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகம் வந்துடும். எல்லாத்துக்குமே தெரியும், கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 மாசம் கடை இல்லை. எத்தனையோ பேர் மது பழக்கத்திலிருந்து விடுபட்டு இருந்தார்கள். அதன் பிறகு எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு இருந்தது. மெடிக்கல் ஷாப்பு கட்டுப்பாடு இருந்தது, காய்கறி கடைக்கு கட்டுப்பாடு இருந்தது, மளிகை கடைக்கு கட்டுப்பாடு இருந்தது, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட கட்டுப்பாடு இருந்தது, திரையரங்கம்ல இருந்து எல்லா பொழுதுபோக்குக்கும் கட்டுப்பாடு இருந்தது. அரசாங்கம் முதல்ல எதை திறந்தது தெரியுமா? மதுக்கடையை திறந்தது. மீண்டும் குடிக்க வைத்தது அரசாங்கமே. திருந்தி இருந்தவர்கள் மீண்டும் குடிக்க ஆரம்பித்தார்கள். மது பழக்கத்திலேயே அடியோடு கைவிட்டு இருந்தவர்கள் மீண்டும் குடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் ஒன்றும் பரவலாக்கப்படலையே. மக்கள் மதுவை விலக்கி வைத்திருந்தார்கள். மது விலக்கால் கள்ளச்சாராயம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றது அரசுடைய கொள்கை முடிவு செயல்திறன் அற்றமைக்கு ஒரு சான்றா மாறிடும். அரசு நினைத்தால் எல்லாத்தையுமே தடுக்க முடியும். அதற்கு தான் அரசாங்கம் செயல்படுகிறது. ஆக ஒரு மதுபான கொள்கை அடிப்படையில், அரசுடைய வருவாய் அடிப்படையில் மாற்று வழியை ஏற்படுத்தி மதுவிலக்கு தான் அவசியமே தவிர மதுவை தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய நடைமுறைகளுக்கும் மக்களுடைய எண்ணங்களுக்கும் அப்படியே நேர் எதிரான ஒரு திட்ட முடிவை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தனியார் மையத்துக்கு கொடுக்கறதும், புதுசா பார்களை திறக்கிறதும், இது எல்லாத்தையும் அரசு கைவிட்டுட்டு முழுக்க மதுவிலக்க நடைமுறைப்படுத்துங்க. மதுவிலக்க கொண்டு வாங்க. மது அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அதனாலேயே குற்றம் பெரும்பாலும் குறையும். அந்த முடிவை தான் அரசு கையில் எடுக்கணுமே தவிர தனியார் மயமாக்குதல் மிக மிக ஒரு தவறான முடிவாதான் மாறும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.